ஹாய் வணக்கம். நான் உங்கள் ராஜா பாண்டிச்சேரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட அருளாலையும் பெரியவங்க ஆசீர்வாதத்துலேயும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களால் அதிகமாக சொல்லப்படுற ஒரு முக்கியமான பொய் என்னென்னா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் யாரை ஒன்றா கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் யோசிக்காமல் நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்றைக்கி மக்கள் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் சுழன்றுட்டு இருக்காங்களே தவிர வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னா, 2019 நான் எழுதின ஒரு கதை. நம்ம ஒரு வீட்டில் குடியிருப்போம். மேபி அது சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. நம்மளுக்கு அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஸ்டோரியை தான் நம்ம ரைட்டர் எழுதியிருக்காரு. அந்த ரைட்டர் வேறு யாரும் இல்லை, நான் தான். படித்தது கேர்ள்ஸு ஸ்கூல், இப்போ படிக்கிறதும் உமன்ஸ் காலேஜ். எல்லாமே இருந்தும் சந்தோஷம் மட்டும் இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கையில். ஸ்ட்ரிக்டான அப்பா, அவருக்கு பயப்படுற அம்மா, அந்த பொண்ணோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியாமல் பல நேரம் தனியாக உட்காந்து அழுவா. ஆமாங்க, ரொம்ப கொடுமைங்க. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணணும், யார் கூட பேசணும், எங்கே போகணும் வரணும், இது முதற்கொண்டு எல்லாமே அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அந்த பொண்ணால் பண்ண முடியும். அந்த பொண்ணுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எதுவுமே கொடுக்கல. அப்பா இல்லாத நேரங்களில் அம்மா கூட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அம்மா கிட்டே கேட்குறாங்க, என் கிளாஸ்மேட் பொண்ணுங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா, நான் மட்டும்தான் இந்த மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கேன் அப்படின்னு அழுகுறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, இப்போ உன்னை யார் தாண்டி அழுவ சொன்னா, எதுக்கு அழுவுற? உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எல்லாம் என் தலை விதி, அதான் அழுகுறேன் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு திரும்ப சொல்கிறாங்க, உனக்கு தெரியவே தெரியாது பாரு, என் கூட படிக்கிற பொண்ணுங்களாம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, ஸ்கூட்டி வச்சுருக்காங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, சுதந்திரமாக இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களாம் நம்ம அளவுக்கு வசதி கிடையாது, என் அளவுக்கு நல்லா கூட படிக்க மாட்டாங்க. நான் பாரு நல்லா படிக்கிறேன், நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் சுதந்திரமாக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியல, வாங்க முடியல, ஒரு ஃபோன் இல்லை, ஸ்கூட்டி இல்லை, வெளியே எங்கேயும் போக விட மாட்டீங்க, நீங்களும் எங்கேயும் கூப்பிட்டும் போக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டீங்க. ஏம்மா இப்படி? உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையாம்மா? வயசு 20 ஆகுதுமா, எனக்கும் வெளி உலகத்தை பார்க்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குமா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு நீ பையனாக தாண்டி பிறந்துருக்கணும். உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் தானே பெற்றீங்க, என்னை பையனாகவே பெற்றிருக்க வேண்டியது தானே அப்படின்னு திரும்பவும் அழறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடி ரொம்ப வாய் நீளுது, இங்கே பாரு, என்னை என் வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்க, உங்கள் அப்பாவுக்கு கட்டி வச்சாங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நம்ம பொண்ணாக பிறந்துட்டேன்டி, இது நம்ம தலையெழுத்து. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் அப்பா கிட்டேயே இதெல்லாம் கேளு, எங்கள் அப்பா கிட்ட நான்லாம் தலை நிமிந்து கூட பேசுனதில்லடி. இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. திட்டிக்கிட்டே துவைத்த துணிகளை குடியில் உலர வைத்து கொண்டிருந்தாங்க அந்த அம்மா. ரூமுக்கு போய் அழுது தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்க முயற்சி பண்ணான். அவ்வளோதான், அந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. பல நேரங்களில் தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்பா கிட்ட பேச போவா. ஆனால் அப்பாவோட முகத்தை பார்த்த உடனே கொஞ்சம் மரியாதையும் நிறைய பயமும் இவளோட தைரியத்தை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடும்.